அதாவது வந்துட்டு ஒரு டீம்ல ஓப்பனர் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை கடைசிக்கு ஒரு ஃபினிஷர் சரியில்லாமல் இருக்கலாம், பவுலர் சரியில்லாமல் இருக்கலாம். பட் இந்த 4 பேரே சரியில்லாமல் ஒரு டீமை எடுத்து வச்சுக்கிட்டு பிளே ஆஃப்ஸுக்கு போ, வின் பண்ணு ஒவ்வொரு மேட்சும் சொன்னால் பாவம் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க. நேற்று டெல்லிக்கு அகைன்ஸ்டான மேட்ச்லேயும் முக்குறாங்க, முணங்குறாங்க, தட்டுறாங்க, தடுமாறுறாங்க, பாலு பறக்க மாட்டேங்குது ஜீவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்ட் மேட்ச் ஆடி சென்னை மறுபடியும் ஒரு மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கழிச்சு ஹோம் கிரவுண்ட்லேயே டெல்லி கிட்ட தோத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் வந்துட்டு ராகுல் திரிபாதியை மாத்திரம் முகேஷ் சௌத்ரியை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அதிரடி மாற்றம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாலும் சென்னையும் சென்னை ஃபேன்ஸும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முகேஷ் சௌத்ரியே கிடையாது, முகேஷ் அம்பானியவே உள்ளே கொண்டு வந்தாலும் இந்த வருஷம் ஐபிஎல்ல பிளே ஆஃப் அப்படின்றது நமக்கு நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றது தான். நேற்று மேட்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மனநலனை காப்பாற்றணும்னா மீதி இருக்கக்கூடிய மேட்சை தயவு செஞ்சு பார்க்க